ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா சமையல் பேக்கிங். நம்ம வந்து சென்னாங்குனி குழம்பு வைக்க போகிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னாங்குனி வந்து நல்லா வறுத்துக்கலாம் வானலில். ஏன்னா இப்போ வறுத்தா தான் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் சின்ன சின்ன மண்ணெலாம் இருக்கும், அதெல்லாம் கொட்டும். நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 100 கிராம் அளவு போட்டிருக்கேன். இது வறுத்தா கம்மியாயிடும். நல்லா வறுத்துக்கணும், வாசனை வர அளவு நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் இதில் இருக்க மண் எல்லாமே கொட்டும். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இந்த மாதிரி பாருங்கள், முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு பாருங்கள், பொல பொல பொலன்னு இருக்குது. அந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும், நல்லா வாசனை வர அளவு வறுத்துக்கணும். இப்போ வந்து இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். இது ஆறின பிறகு பார்த்திங்கன்னா நல்லா புடைக்கணும். ஏன்னா மண் இருக்கும், சின்ன சின்ன மண் இருக்குது. அதனால் வந்து நல்லா புடைச்சி அலசிட்டு தான் நம்ம குழம்புல போட போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்னாங்குனி வறுத்தாச்சு. இப்போ வந்து குழம்பு வைக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருளுங்க பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ வந்து வானல் நல்லா காஞ்சி 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ வந்து வெந்தயம் காஞ்சிச்சு. ஒரு 3 வந்து நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். மூணு வந்து நான் பெரிய வெங்காயம் வந்து நறுக்கியிருக்கேன், சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கலாம். அது கூடயே வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சு. நான் வந்து ஒரு 3 சின்ன தக்காளி வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள், வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் கம்மியாக தான் புளி ஊற வச்சுருக்கேன். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா உப்பு நம்ம கல் உப்பு போடுறோம்னா அதில் மண்ணெலாம் இருக்கும், அதை அப்படியே கரைஞ்சி பார்த்திங்கன்னா அந்த உப்புலாம் அடியில் தங்கிடும். நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் வச்சுக்கோங்க. இதை நல்லா கரைச்சி விட்டாச்சு. இதை நல்லா கொதிக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு போட்டு தான் நான் வந்து சென்னாங்குனி குழம்பு வைக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர் பக்கம்லாம் இப்படி தான் வைப்பாங்க. இது வந்து நல்லா குழம்பு கொதிக்கணும். நம்ம குழம்பு கொதிக்காத வந்து கிழங்கு போட்டோன்னா இந்த புளி தண்ணிக்கு அதுக்கும் பார்த்திங்கன்னா கிழங்கு வந்து கல் மாதிரி ஆகிடும், வேகவே வேகாது. இதனால் நல்லா புளிலாம் நல்லா கொதித்து குழம்பு நல்லா கொதித்த பிறகு நம்ம வந்து மரவள்ளி கிழங்கு போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிஞ்சு வச்சுருக்க மரவள்ளி கிழங்கு போட்டுக்கலாம். இது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் சென்னாங்குனி போட்டு வச்சா. வந்து பாருங்கள், கிழங்கு போட்டாச்சு. நல்லா பாருங்கள், கிழங்கு வந்து வருது, குழம்பு நல்லா சூப்பராக கொதிச்சு வந்து வாசனை அடிக்குது. இன்னும் நல்லாவே கிழங்கு வேகணும். இந்த மழை நேரத்தில் பாருங்கள், மரவள்ளி கிழங்கு சென்னாங்குனி போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாப்பாடு அப்படியே இதமாக இருக்குங்க. இப்போ வந்து பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து கிழங்குலாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னாங்குனி வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் அலசி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த மண் வந்து என்ன தான் வறுத்தாலும் பார்த்திங்கன்னா இந்த மண் வந்து நிறைய இந்த பீச்சில் போட்டு காய்க்கணும், அந்த மண் இருக்கும். அதனால் நான் அலசி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வந்து குழம்புல போட்டுக்கலாம். இப்போ வந்து சென்னாங்குனி எல்லாத்தையும் போட்டாச்சு. ஏன்னா இப்போ நம்ம குழம்பு இறக்குற டைமில் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் நம்ம குழம்பு இறக்குற டைமில் போட்டுக்கலாம். போட்டு ஒரு கொதி வந்தால் போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ வந்து நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். இது வந்து சென்னாங்குனி வந்து சூப்பராக இருக்கும். அதுவும் மரவள்ளி கிழங்குலாம் போட்டு வச்சு சாப்பிட்டா அது மழைக்கு அது எவ்வளோ இதமாக இருக்கும் தெரியுங்களா. அது மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள், செஞ்சு எல்லோரும் கொடுங்க. பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ.
இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சுட சுட பாருங்கள்.